இந்திராணி வந்துட்டு அயலிக்கிட்டேயும் சிவாக்கிட்டேயும் வந்துட்டு எந்த கோயிலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்புறம் 2 பேரும் மாறி மாறி சொல்ல, அப்புறமா இந்த முருகன் கோயிலில் வீட்டு பக்கத்தில் இருக்கிறதுல அப்படின்ற மாதிரி சிவா சொல்லிடுறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இது பண்ணிடுறாங்க. அப்புறமா ஃபோன் பண்ணி அந்த கோயிலில் இருக்கிற ஐயர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லி கேட்க, சரிம்மா நான் வந்துட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற ரிஜிஸ்டரில் பார்த்து உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு இருக்குது, உங்கள் மேலே எனக்கு சந்தேகமாகவே இருக்குது, ஒரு வேளை அதில் உங்கள் பேர் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இந்திராணி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அப்புறம் வெளியே 2 பேரும் என்னது இது அண்ணி இவ்வளோ தீவிரமாக நம்மளை பற்றி இது பண்ணுறாங்களே கல்யாணத்தை பற்றி அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவாவும் அயலியும் பேசிக்கிட்டு அப்போ கரெக்டாக பாவை பாப்பா வராங்க. விளையாடலான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் சரின்ட்டு கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. பாவை பாப்பா கண்ணை கட்டி விட்டு இவங்க 2 பேரும் இப்படி அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரீத்திகா இது பார்த்துருக்காங்க, பெரிய சின்ன குழந்தைங்க ஒரு சீன் போட்டுருக்கீங்கன்ட்டு அவங்க ஃபோன் நோண்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மேலே போட்டிருக்க ரித்திகாவோட புடவை கீழே கரெக்டாக இவங்க விளையாடுற இடத்துல வந்து விழுந்துட்டு பாவை பாப்பா கண்ணு கட்டிருக்கனாலும் தெரியாமல் அந்த புடவையில் மெச்சிட்டு போயிடுறாங்க. இதை ரித்திகா பார்த்து ஓடி வந்து பலார்னு பாவை பாப்பாவை அடிச்சிடுறாங்க. உடனே ஐலி வந்து ரித்திகாவை அடிச்சு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணியிருக்கா, பாப்பா தான் தெரியாமல் பண்ணிட்டால, அதுவும் கண்ணு கட்டிருந்துச்சு, நீ அவளை போய் அடிக்கிறேன்னு சொல்லி இது என் மாமியார் வீட்டில் முதல்ல வாங்கி கொடுத்த புடவை, இதை போய் மிதிக்கிறேன், குழந்தைக்கு என்னடி தெரியும் இஷ்டத்துக்கு பண்ணுறேன் அப்படின்னு ஐலி ஒரு பக்கத்துக்கிட்ட அவனுக்கு எவ்வளோ தைரியம் இல்லை, என் மேலே கை வைப்பேன், உனக்கு இருக்குடி, உனக்கு என்னடி அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அப்புறம் இந்திராணி வந்துட்டு போதும் நிறுத்து, நீ என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க, நான் அடிக்க வேண்டியதுதான் ஐலி பண்ணா, குழந்தை மேலே கை வைக்கிறேன், உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நான் பேசாமல் இருக்கிறதுனால இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க அவளுக்கே ஒரு காதும் கேட்காது ஒன்றும் கேட்காது. அவளை போய் இது பண்ணி இதை பாரு என் பொண்ணை பற்றி என்ன பேசினா அவ்வளோதான் இந்திராணி கோவப்படுறாங்க, எல்லாரும் என்ன இது பண்ணுங்கள், நான் இப்போவே பாரு ஐலி இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், எங்கள் அம்மா வர சொல்கிறேன் பாரு, ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு இந்த மாதிரி ஐலி என்னை அடிச்சிட்டான்னு நடந்த கதையை சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து நான் இப்போவே உங்கள் அத்தையோட வரேன்டின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வராங்க. ஐலி உனக்கு எவ்வளோ தைரியம் தான் ரித்திகா மேலே கை வச்சுப்பேன்னு அவங்க சண்டைப்பட, இல்லை சித்தி அவள் பண்ண தப்பு அதனால தான் சொன்னேன், நீ என்ன நீ யார் அவன் மேலே கை வைக்கிறதா அப்படி இப்படின்னு கோவப்பட்டு இது பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அடுத்த ட்விஸ்ட்டுன்றதை போய் தின்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.